வாழ்க வளமுடன். கரூர் மாவட்டம் அரசு தேவராஜன். சொல்லுங்க தேவராஜன் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற அன்பின் காரணமாக சொல்லுங்க. நம்ம உபயோகமில்லாத பொருள் மனிதன் சொல்றாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உயிரோட இருக்க வரைக்கும் ரத்த தானம் பண்ணலாம். இறந்த பிறகு கண் தானம் பண்ண சொல்லி எழுதி வச்சு போலாம். நான் உடல் தானம் பண்ணிருக்கேன். என்னை தயவு செஞ்சு எரிக்கிறாய் சொந்தக்காரவர்கள் சொல்லிதான் வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட இப்ப சொல்லிடுறேன். உங்களுக்கு தகவல் நான் இறந்துட்டேன்னு தெரிஞ்சுன்னா உடல் தானத்தையும் எழுதி வச்சிருக்கேன் திருச்சி மெடிக்கல் காலேஜ்ல. தயவு செஞ்சு நம்ம எல்லாம் இதெல்லாம் செய்யலாம். ஏன்னா ஒரு மாணவனுக்கு படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 40 மாணவருக்கு ஒரு உடல் கூட இல்ல. அதனால இதெல்லாம் நம்ம நடந்து கொள்வதை பொறுத்து இருக்கு. நீங்க சொல்றது நம்ம சொந்த பந்தம் நமக்கு உதவி பண்றதுலயும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு பையனுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்கிற தெரிஞ்சு போச்சு. அது வேற பிரச்சனை. ஆனா நம்மளுடைய உடலை நான் உயிரோட இருக்கப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 30 தடவை கொடுத்துருக்கேங்க. இப்ப 55 வயசுக்கு மேல வேணான்ட்டாங்க, கொடுக்கறது இல்லைங்க. மருத்துவர்கள் சொன்னதுனால. ஆமா, சரி, புரியுது. 60 வயசுக்கு மேல கொடுக்க கூடாதுங்கிறாங்க. ஏன்னா நமக்கு இது குறைஞ்சிடும் ரத்தம். அதனாலதான் அப்படின்ட்டு. அதனால நம்ம இறந்து போன வாரத்துல ஒரு வயசானம்மா இறந்து கண் எடுத்து கொடுத்துருக்கேன், வச்சிருக்கேன். தகவல் என்ன வரலன்னு வச்சுங்க, யாருக்காவது வச்சிருவோன்னு இருக்காங்க. அதனால நம்ம இது மாதிரி செய்யறதுல எந்த விதத்திலையும் நம்ம இதாக மாட்டோம். சரிங்க, புரியுது. நம்ம கண்டிப்பா உபயோகப்படுவோம். சரிங்க, நல்லது நல்லது உபயோகப்படுவோம். நல்லது நல்லது. ரொம்ப அழகா சொன்னீங்க தேவராஜன் ஐயா. நன்றி, மிக்க மகிழ்ச்சி.